வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் 2ஆம் பருவம் இயல் 3ல் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்டெட், டிஎன்பிசி இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு முக்கியமான பொதுத்தமிழ்லேருந்து தான் நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? கொஷின் நம்பர் 1 பார்க்குறோம். கொஷின் நம்பர் 1 பாருங்கள். நானிலம் படைத்தவன் பாடலின் ஆசிரியர் யார்? ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாரதியார், முடியரசன், தாரா பாரதி, வாணிதாசன். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, முடியரசன். முடியரசரின் இயற்பெயர் யாது? முடியரசரின் இயற்பெயர் துரைராசு, ராதாகிருஷ்ணன், சுப்புரத்னம், மாணிக்கம். ஸோ கரெக்டான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துரைராசு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3 பாருங்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பாரதிதாசன், முடியரசன், சுரதா, கண்ணதாசன். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஎன்பிசியில் இந்த கொஷின் இல்லாத ப்ரீவியஸ் இயர் கொஷினே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இந்த கொஷின். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? முடியரசன். கரெக்டான ஆப்ஷன் முடியரசன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4 பாருங்கள். நெய்தல் நில மக்களின் தொழில் யாது? நெய்தல் நில மக்களின் தொழில். இங்கே ஆப்ஷன் பார்த்திக்கோங்க. பயிர் செய்தல், மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல், மரம் வெட்டுதல், ஆடு மேய்த்தல். ஸோ இதற்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு மீன் பிடித்தல் அல்லது உப்பு விளைவித்தல். ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அதாவது நெய்தல் நிலம் அப்படின்னாலே கடலும் சார்ந்த இடமும். ஓகேவா? ஸோ அவங்களுடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தலும் உப்பு விளைவித்தலும் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5 பாருங்கள். பொறுத்துக. கடலோடு விளையாடு பாடலில் வரக்கூடிய உருவகங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் கொஷின் பாருங்கள். வெடிவெள்ளி, மணல், புயல், கட்டுமரம். ஸோ இந்த பக்கம் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பாய்மரம், விளக்கு, பஞ்சுமெத்தை, ஊஞ்சல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வெடிவெள்ளி. வெடிவெள்ளி அவர்களுக்கு எப்படி போன்ற இருக்கும்? விளக்கு போன்றதாகும். வெடிவெள்ளி விளக்கு போன்றதாகும். இது கொஷின் ஆன்சர் 1. ஓகே. மணல். மணல் அவங்களுக்கு பஞ்சுமெத்தை, அவங்க படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை போன்றதாகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு புயல். புயல் அவங்களுடைய ஊஞ்சல். புயல் ஆடும் ஊஞ்சலாகவும். கட்டுமரம். கட்டுமரம் அவங்க பாய்மரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டுமரம் அப்படிங்கிறது அவங்க வாழும் வீடு. ஸோ இது பாய்மரம் கொடுத்துருக்காங்களே அவங்க வாழும் வீடு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். வாழும் வீடு. இது ஆன்சர் 4. ஓகேவா? ஸோ இப்போ வெடிவெள்ளினா விளக்கு, வெள்ளினா விளக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. மணல். மணல்னா பஞ்சுமெத்தை. ஓகேவா? புயல் ஊஞ்சல். கட்டுமரம் அப்படிங்கிறது அவர்கள் வாழும் வீடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 6 பாருங்கள். பொருட்களை கொடுத்து பொருட்களை மாற்றிக்கொள்ளும் முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேரடி வணிகம், பண்டமாற்று வணிகம், இணைய வணிகம், சிறு வணிகம். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று வணிகம். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது. ஸோ அதுக்கு பேர் என்னது? பண்டமாற்று வணிகம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7 பாருங்கள். நெல் கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்னா பண்டமாற்று, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ அதில் நெல்லை கொடுத்து அதுக்கு பதிலாக உப்பை வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வரி எந்த நூலில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நற்றிணையா, குறுந்தொகை, புறநானூறு, அகநானூறு. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் நற்றிணை. ஓகேவா? அதாவது நெல் கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை வாங்குறது நற்றிணை. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8 பாருங்கள். குதிரைகள் எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன? குதிரைகள் எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன? அதாவது ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு பொருட்கள் ஏற்றுமதியாகவும் இறக்குமதியாகும். இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் ஏற்றுமதியானால் அயல் நாட்டிலேருந்து ஒரு பொருள் நம்ம நாட்டுக்கு இறக்குமதியாகும். அதே மாதிரி தான் குதிரைகள் எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்படுது அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சீனா, அரேபியா, ரோம், ஈழம். ஸோ கரெக்டான ஆன்சர் அரேபியா. நம்ம பொதுவாக பேசும்போது அரேபிய குதிரை அப்படின்னு சொல்லுமா, குதிரைகள் எங்கே அரேபியாவிலேருந்து தான் நமக்கு இறக்குமதி செய்யப்படுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9 பாருங்கள்.
கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது வணிகரின் நேர்மையை கூறும் நூல் எது அப்படிங்கிற கொஷின் பாருங்கள். கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது. ஸோ வணிகரின் நேர்மையை கூறும், வணிகரோட நேர்மையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்குது. ஸோ அது எந்த நூல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம், திருக்குறள். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. ஸோ அந்த நூலில் தான் இந்த வரிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ கரெக்டான ஆன்சர் பட்டினப்பாலை, ஆப்ஷன் ஆ பட்டினப்பாலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு துணை பாடத்தில் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாமா? ஸோ இதில் வந்து பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? பாடுபட்ட பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொல்கிறது யாரோட வரிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாரதியார் சொன்னாரா, ஔவையாரா, காமராஜரா, பெரியாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து ஔவையார். அதே மாதிரி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அந்த கூற்றும் யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து கொஷின் நம்பர் 11 பார்க்கலாம். இது வந்து இலக்கண பகுதியிலேருந்து. சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 2, 3, 5, 4. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்து 3 வகைப்படும். சுட்டெழுத்து எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இந்த கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட் டைம் கேட்ட கொஷின்ஸ் இதுதான். ஓகேவா? சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3 எழுத்துக்கள். ஸோ அந்த எழுத்துக்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ, இ, உ. இந்த 3 தான் சுற்றெழுத்துக்கள். சப்போஸ் இந்த கொஷின் வந்து கூற்று காரணமாக கூட கேட்கலாம். சுற்றெழுத்துக்கள் ஆ, இ, உ என்பது சரியான கூற்றா அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ கொஷின் எப்படி வேணாலும் நமக்கு வரலாம். நமக்கு வந்து விஷயம் என்ன, அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? சுற்றெழுத்துக்கள் அப்படின்னாலே 3. அது எதுனா ஆ, இ, உ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 12 பாருங்கள். சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது எது? அதாவது இந்த சொற்களுக்கு உள்ளே இருந்து சுட்டு பொருளை தருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து புறசூட்டா, அகசூட்டா, அண்மை சூட்டா, சேமை சூட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு. சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தர. உள்ளேங்கிறது அகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அகச்சுட்டு, அதாவது அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன், இவன். இதில் ஆவை பிரித்தால் பொருள் தராது. ஆ மட்டும் தனியாக நம்ம பிரித்து எடுத்தோம்னா நமக்கு என்ன செய்யாது? பொருள் தராது. அதனால இது அகச்சுட்டு. அவன், இவன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13 பாருங்கள். தற்போது புழக்கத்தில் இல்லாத சுற்றெழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆ, இ, உ 3 சுற்றெழுத்துக்கள் படித்தோம்ல. ஸோ அதில் இப்போது நமக்கு வந்து எந்த சுற்றெழுத்து வந்து நம்ம புழக்கத்தில் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷனில் ஆ, இ, உ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உ. இப்போதைக்கு புழக்கத்தில் இல்லாத சுற்றெழுத்து என்னது? உ. ஓகேவா? இந்த சுற்றெழுத்து எங்கே வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்மைக்கும் சேமைக்கும் இடையில் இருப்பதை சுட்ட பயன்படுத்தப்பட்ட எழுத்து. ஓகேவா? தூரமாகவும் இல்லாமல் பக்கத்தில் இல்லாமல் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்து பயன்படுத்தக்கூடியதான் இந்த ஊங்கிற சுற்றெழுத்து. ஓகேவா? ஸோ இது வந்து தற்போது இப்போ எங்கே இல்லை? புழக்கத்தில் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 14 பாருங்கள். மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வினா எழுத்துக்கள் அப்படின்னாலே ஆ, ஏ, யா அதெல்லாம் வந்து ஓ இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ இந்த வினா எழுத்துக்கள் அப்படின்னா கொஷின் கேட்குற எழுத்துக்கள், அதுதான் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ கொஷினில் ஆரம்பிக்கும்ல எங்கே போகிறா, ஏன், யார், நீ, இந்த மாதிரிலாம் கொஷின் வருதுல்ல. ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ இந்த எழுத்துக்களில் வந்து மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இறுதியிலும் இருக்கணும், முதலிலும் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் ஏ, யா, ஆ, ஓ. இந்த 4 ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, ஆப்ஷன் ஆ, ஏ. அதாவது அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். எங்கே, ஏ சவுண்டு கேட்குதுல்ல நமக்கு. ஏ, எங்கே. அதை நீதானே, நீதானே ஏங்கிற உச்சரிப்பு வருதா? ஸோ இதுதான் என்னது? மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ அடுத்தால முக்கிய குறிப்புகளில் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான புக் இன்சைட் சோர்சஸ் தான். ஓகேவா? வணிகத்தின் வகைகள். ஸோ எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். ஸோ அப்படி 2 வகை. ஓகேவா? சீனத்தில் இருந்து இறக்குமதி ஆனவை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, குதிரை எங்கேருந்து இறக்குமதி ஆகப்பட்டது? அரேபியாவிலேருந்து குதிரை வந்து இறக்குமதி செய்கிறாங்களா, அதே மாதிரி சீனாவிலேருந்து என்ன இறக்குமதி செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி. என்னது இறக்குமதி செய்யப்படுறாங்க? கண்ணாடி, கற்பூரம், பட்டு. ஸோ இதில் சீனத்திலேருந்து நமக்கு இறக்குமதி செய்யப்படுறாங்க. ஓகேவா? அடுத்தல அண்மை சுட்டு அப்படின்னா என்னென்னா, சேமை சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்மை சுட்டு அருகில் உள்ளவற்றை குறிக்கிறது. ஈவன், இது. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருப்பாங்களா அதை பற்றி, ஓகேவா, சொல்கிறது தான் அண்மை சுட்டு. சேமை சுட்டு அப்படின்னா தொலைவில் உள்ளதை குறிக்க. அவன் அங்கே நிற்கிறான், பாருங்க அங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் தொலைவில் உள்ளதை குறிக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம உச்சரிக்கிறோம். ஆங்கிற சேமை சுட்டை நம்ம உச்சரிக்கிறோம். அவன், அது. ஸோ அதுதான். ஸோ இவ்வளோ தான் நமக்கு இயல் 2ல் இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸாமுக்குள்ளே நம்மளை வந்து ஓரளவுக்கு நம்மளுடைய போர்ஷன்ஸை நல்லா கவர் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ண அளவுக்கு கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் இருக்கும். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.